ஒருத்தர் துக்கத்தை கண்ணால் பார்க்குறாரு அல்லது மனதால் நினைக்கிறார். இன்னொருத்தர் மகிழ்ச்சியான ஒரு விஷயத்தை கண்ணால் பார்க்குறாரு இல்லை மனதால் நினைக்கிறாரு. இப்போ இவங்க 2 பேருடைய முக பாவனையும் ஒன்று போல் இருக்குமான்னு தெய்வம் கேட்குறாங்க. நிச்சயமாக இருக்காது. கொடூரமான ஒன்றை பார்க்கக்கூடியவர் அல்லது நினைக்கக்கூடியவருடைய முகமும் கோரமானதாக இருக்கும். சந்தோஷமான விஷயத்தை பார்க்கக்கூடியவருடைய முகம் அந்த பொலிவோட அழகோட சிறப்பாக இருக்கும். அதே போல் எம்முடைய மக்கள் ஜீவ பிரயாணம் ஆன பிறகு அவர்கள் அந்த சொர்க்கலோகத்தை பார்க்குறாங்க, இறைவனை பார்க்குறாங்க. அவங்க அங்கே போய் அந்த மகிழ்ச்சிகர பேரின்ப வாழ்க்கையில் நுழையிறாங்க. அதனால தான் கூட இருக்கிற பெண்டு பிள்ளைகளோ அல்லது உறவினர்களோ யாரும் அழக்கூடாதுன்னு தெய்வம் குறிப்பிட்டு கட்டுறாங்க. ஏன் அழக்கூடாது? அவங்க அங்கே பரமபத நித்திய சொர்க்கத்தில் போய் இறைவனை சந்தித்து மகிழ்ச்சியில் இருக்கும் பொழுது அந்த மகிழ்ச்சியின் வெளிப்பாடாக அவங்களுடைய தூல பிம்பத்தில் அந்த முகத்தில் அந்த அழகு வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு. நம்ம அங்கே பக்கத்தில் உட்காந்து எல்லாரும் அழுது கொண்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம அவங்களுடைய ஜீவனை கஷ்டப்படுத்துகிறோம், அவங்கள திரும்ப கீழே இழுத்து கொண்டு வரோம் இந்த பூமிக்கு தெய்வம் குறிப்பிடுறாங்க. அதனால் ஜீவ பிரயாணமாகி இருக்கிற இடத்துல தெய்வ பாடல் ஒலிப்பதை தவிர நாம் வேறு எந்த ஒரு செயலும் செய்யக்கூடாது. அழுவதோ அல்லது பேசி கொண்டிருப்பதோ, அந்த தூல பிம்பத்தை நம்ம எடுத்துகிட்டு போகும் பொழுது நம்ம அதீதமாக சத்தமிடுவது இல்லை வேறு ஏதாவது பேசுவது கூட அந்த தூல பிம்பத்திற்கு இடையூறாக இருக்குங்கிறாங்க தெய்வம். அதனால் எந்தவித சத்தமோ எந்தவித பேச்சோ எதுவுமே இருக்கக்கூடாது, அழுகுறலோ எதுவுமே இருக்கக்கூடாது. அடக்கமாகி இருக்கிறாங்க, அமைதியாக தெய்வம் பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கணும். தூர பிம்பத்தை எடுத்துகிட்டு போய் எந்தவித சத்தமும் இல்லாமல் அங்கே அடக்கம் பண்ணிட்டு வந்துடணும். அதுதான் அவங்க சொர்க்கத்துக்கு போயிருக்கிறதுக்கு நம்ம இடைஞ்சல் பண்ணாத செயல்னு தெய்வம் வேதத்தில் குறிப்பிட்டு காட்டுறாங்க.